இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் வேத வசனத்தை காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்வது, நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கலாம். நல்லா எப்படி அற்புதமாக சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டதையும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாருங்கள், இந்த வசனத்தை கேட்குறீங்க, வீடியோவை பார்க்குறீங்க, நான் சொல்லத்தெல்லாம் நல்லா கற்றுருக்குறீங்க, அதன்படி செய்யுங்கள். அப்போ செய்யும்போது தான் நான் உன்னோடு இருப்பேன் மகளேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். யாரெல்லாம் கற்று இருக்கிறீங்க, யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க, சமாதானத்தின் தேவன் என்னிடத்தில் கற்றுக்கொண்டதை நான் டெய்லி வீடியோ விடுறேன், டெய்லி வசனத்தை பேசுகிறேன். இதை கற்றுக்கொண்ட எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியாது. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இதை கற்றுக்கொண்டது அவைகளே செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களை சமாதானப்படுத்துகிற குலைச்சல் ஆக்கிற எல்லா காரியத்தையும் அவர் நீக்கி தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பன்றாருங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வசனத்தை கேட்குறீங்க, அது போய் நடக்கிறீங்க, என்னென்ன கற்றுக்கீங்களோ அதை பிறகு செய்யுங்க. இயேசு வசனத்தை அது சொல்கிறார் பாருங்கள், வசனம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளெல்லாம் கண்டுனா வீடியோ பார்க்குறீங்க. என்னிடத்தில் கற்று நான் வசனத்தை சொல்கிறேன், அதை கற்றுக்கிறீங்க, அதை கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானம் வேணும்னா தேவன் நம்மளோடு இருக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம வாழ்க்கையில் சமாதானம், இல்லைன்னா ஒரு சமாதானமும் கிடைக்காது. சமாதானம் குலைச்சல் தான் ஆகும், சமாதானமாக வாழ முடியாது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.